அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. ஸோ 12th படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ அப்படி ஒரு முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்டெக் யூனிவர்சிட்டியோட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா VTU EEE 2025 அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த VTU EEE 2025ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக நீங்கள் வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா R&D இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய வேல்டெக் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்க முடியும். அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக தான் இந்த VTU EEE அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த வேல்டெக் யூனிவர்சிட்டி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா NACல வந்து பார்த்தீங்கன்னா A++ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக NIRFோட ரேங்கிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலை சிறந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் 86th ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா UGC சார்பாக இதை வந்து ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ரேங்கிங், அக்ரெடிஷன்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இந்த கல்லூரியில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சார் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 950 ரூபா சொல்கிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து veltech.edu.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஜுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நம்ம வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் உள்ளுக்க நம்ம போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது அதில் எல்லாமே உள்ளுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட முக்கியமான தேதிகள், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமானது 2 ஃபேஸில் நடத்துகிறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 நடத்துகிறாங்க. இது பியூர்லி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி பேப்பர் அண்ட் பென் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த 2 எக்ஸாமே நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 2 ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. தென் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்ஸுங்கிறது எக்ஸாம் எழுதுனா ஒரு 10 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸாமோட ரிசல்ட் டேட் முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2வோட எக்ஸாமுங்கிறது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதங்களில் நடக்க போகுதுங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லாட் 1ங்கிறது நம்மளுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்லாட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19லேருந்து 22 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2க்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 2024 என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, கல்லூரியோட கல்வி கட்டணம் என்னவோ அதே ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேஸ் 2 எழுதி செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் புதுசாக என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ண போகிறதா வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், அதேமாதிரி ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. அதில் ஸ்பெஷலைசேஷனாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, AI and ML, AIDS, ஃபினான்சியல் டெக்னாலஜி, கேமிங் அண்ட் அனிமேஷன், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் அண்ட் சர்வர் மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்னைசேஷன் சர்வீஸ் மெயின் ஃப்ரேம் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாம் இவங்க ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸாக வச்சுருக்காங்க. அதுபோக முக்கியமான கோர்ஸாக பிடெக் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் AI அண்ட் ML, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் AIML, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டேட்டா சயின்ஸ், பிடெக் IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், நெட்வொர்க் அண்ட் சர்வர் மேனேஜ்மெண்ட், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. இது போக இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டே பேரலாக மைனர் டிகிரியும் படிக்க முடியுங்கிறாங்க. மைனர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் டெக்னாலஜி, ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ், செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இது எல்லாமே படிக்கலாங்கிறாங்க. இது ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் கீழேங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிடெக் பயோடெக்னாலஜி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர்,
தென் வந்து ரீஜென்ரேட்டிவ் மெடிசின், ஹெல்த் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோலுங்கிற ஸ்பெஷலைசேஷன் படிக்கலாம். பிடெக் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், ஐஓடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதில் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், அட்டானமஸ் ட்ரோன் டெக்னாலஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிடெக் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸும் மெக்கட்ரானிக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணலாம். இது போக இவங்க கல்லூரியிலேயே ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ், ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் மீடியா டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த கல்லூரியில் சேர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து சொல்கிறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 3 வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸுங்கிறது 2,90,000 ரூபாயாக இருக்கும். ஃபேஸ் 2 எழுதக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது 3,10,000 ரூபாய் வரும். தென் ஃபேஸ் 3க்கு போகிறவங்களுக்கு 3,60,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இதில் வந்து அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 95% மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 75% ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் போக நீங்கள் வெறும் 72,500 மட்டும் பே பண்ணால் போதுங்கிறாங்க. இதே 90லேருந்து 95% வாங்கினீங்கன்னா 50% ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு 1,45,000 ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுங்கிறாங்க. 80லேருந்து 90% வாங்குறீங்கிற பட்சத்தில் 25% ரெடியூஸ் பண்ணுறாங்க. 70லேருந்து 80% வாங்குறீங்கிற பட்சத்தில் 10% ரெடியூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீஸுமே ஃபீ பே பண்ணால் 2,90,000லேருந்து 3,60,000 ருபீஸ் வரைக்கும் வருங்கிறாங்க. இது போக சில ஃபீஸ் அதாவது காசு அண்ட் டெபாசிட்டுங்கிறது 5,000, அகடமிக் அண்ட் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஃபீன்னு சொல்லி பர் இயருக்கு 15,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது உங்களுக்கு 1,05,000 ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இவங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னதான், அதாவது பேஸ்ட் அப்பான் பர்சன்டேஜை பொறுத்து கொடுக்குறாங்க. இது போக உங்களுடைய VTU EEEங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா டாப் 20 ரேங்க்ஸ் வரவங்களுக்கு 75%, 21 ரேங்க்லேருந்து 500 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 50% வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யார் ரெக்ரூட்டர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமாக நீங்கள் வேல்டெக் யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் படிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வேல்டெக் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.